ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்னன்றதை நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு உண்டான தலிகையில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது. புடலங்காய், முருங்கைக்காய், தக்காளி, நூல்கோல், கேரட்டு, பீர்க்கங்காய் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சமையல் இருக்க போகிறது. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்படியே க்ளவுடியாகவே இருக்குது எங்களுக்கு கிளைமேட்டு. கொஞ்சம் கூட வெளிச்சமோ சன்னோ வரவே மாட்டேங்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு புடலங்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறமா தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டு தான் ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் இதை வந்து ஒரு ரோட் சைட் ஷாப்பில் வித்யாராணிபுரத்தில் ஒரு சின்ன பையன் நல்லா காவி வேஷ்டி கட்டியிருப்பான், குடுமியெல்லாம் வச்சுருப்பான். சின்ன பையன் ஒருத்தன் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து சாப்பாடு பண்ணி போடுவாப்புல. அங்கே வந்து இட்லி சாப்பிட்டேன். அன்னைக்கு வந்து சாம்பார் வந்து புடலங்காய் போட்டு பண்ணி கொடுத்தேன். நானே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது. புடலங்காவே எனக்கு ரொம்ப பிடிச்ச காய். ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பருப்பு போட்டு அவள் சாம்பார் பண்ணுறதை விட பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் பண்ணுவான். நான் கேட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நான் இப்போ அலம்பிக்கிறேன். பாசிப்பருப்பை அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். இதுக்கு ஒரு மக்கு ஜலம் குத்திக்கிறேன். ஒரு 2 புடலங்காயும் ஒரே ஒரு முருங்கைக்காயும் எடுத்துட்டு இருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடுறேன். 2 குட்டியா தக்காளி. நீங்க இதோட வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். சோ தட் டிபிக்கல் ஹோட்டல் ஸ்டைல் கிடைக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நாங்க வெங்காயம் சாப்பிட மாட்டா, பூண்டு வேண்டாம்னா இந்த வெறும் காய்கறிகள் மட்டுமே போட்டு நீங்க இதை எதுவுமே மஞ்சள் பொடி, உப்பு, காரம் எதுவுமே போடாம இதை இப்ப நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்ப இது 3 சவுண்டு வரட்டும். நான் வெயிட் பண்றேன். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோவை தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் சஜஷன்ல போச்சுன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஜென்ரலா இந்த வீடியோஸ்லாம் நம்ம இப்ப ட்ரிப்புக்கு போற வீடியோஸ் ஏதாவது போட்டாக்கா இது அதாவது பாக்குறவா மேல பிரச்சனை இல்லை. யூடியூப் அல்கிரதமே நான் குக்கிங் எடுத்துன்னா அந்த ரிலேட்டடா தான் என்ன வந்து அது சஜஷன்ல கொடுக்கறதே தவிர இந்த மாதிரி டிராவல் இதெல்லாம் கொடுக்காது. ஸோ இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கல அப்படின்ற குறை கிடையாது. இது யூடியூப் அல்கிரதம்லேயே உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்றது புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லை. ஸோ அதனால சப்போஸ் இந்த ஃபுட் வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆனவாளுக்கு எல்லா வீடியோவுமே வந்து நோட்டிஃபிகேஷன்ல போகும். ஸோ அதுதான் ரீசன். ஸோ நம்ம இப்போ குக்கிங்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அந்த புடலங்காய் சாம்பாருக்கு வேணுமான சாமான்கள்லாம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 7-8 மிளகு. இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான். இது லேசாக வருந்தது கையோட ஒரு 7-8 சிகப்பு மிளகாயும், ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை நல்லா செவந்ததுக்கு அப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு. இப்போ லேசாக அது சூடாகிருக்கு. நார்மல் ஆந்திரா சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம். இது செவந்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாம்பாருக்கு வறுத்துன்றது நல்லா ஆறி எடுத்து நம்ம இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டுலாம். ஸோ பொடியை அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல வாசனையாக இருக்குது, நெடியாகவும் இருக்குது. இப்போ அடுத்தாப்பில் நம்ம புடலங்காய் சாம்பார் பண்ணிக்கிறதுக்கு வானலியில் கடுகு, வெந்தயம் போட்டுருக்கேன். இதோட கருவேப்பிலையும் பெருங்காயமும் தாளித்து கொட்டணும். சாம்பாருக்கு பொடி ரெடி பண்ணிட்டேன். புளி ஊற வச்சுட்டேன். தக்காளி, முருங்கைக்காய், பாசிப்பருப்பு, மெயினாக புடலங்காயை வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இது இப்போ பொரிஞ்ச கையோடு நம்ம பெருங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுத்து. பெருங்காயம், கருவேப்பிலை, சாம்பார் பொடி,
சூடான எல்லையில் அந்த சாம்பார் பொடியை போடுறச்ச அது சட்டுன்னு பொரியறச்ச ஒரு நல்ல மணம் வரும். அதுதான் இந்த சாம்பாரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை. இது ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டுன்ட்டேன். இதுக்குண்டான மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு காய் எல்லாத்தையுமே இதோட நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தேன்னா புடலங்காய் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ நமக்கு ஒரு கொதி வந்த கையோட நம்ம இதில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிட்டா நமக்கு இந்த குட்டி குட்டி கையேந்தி பவன் ஹோட்டல் ஸ்டைல் புடலங்காய் சாம்பார் பாசிப்பருப்பு போட்டு ரெடி ஆகிடும். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ புடலங்காய் சாம்பார் ரெடி. அடுத்தாப்பில் நான் வந்து கேரட் நூல்கோல் போட்டு ஒரு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி விட்ட கூட்டு ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 2 கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 நூல்கோல் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்குண்டான ஜலம் போட்டுண்டாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதுவுமே ஒரு 3 சவுண்டு வரணும். நமக்கு 3 சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா சாமான்கள் எல்லாம் அரைச்சி விட்டு தாளிச்சு கொட்டினா நமக்கு கூட்டு ரெடி ஆகிடும். அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு அரை மூடி, சின்ன தேங்காய்ன்றதுனால ஒரு அரை மூடி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு பீட் பண்ணி தேங்காயெல்லாம் உதிராக ஆனதுக்கப்புறமா ஜலம் குத்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான சாமானை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நூல்கோலும் கேரட்டும் நல்லா வெந்துருத்து. இப்போ நம்ம வந்து இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம். அரைச்ச விழுதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக அடுப்பை சின்னதாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். ஸோ தட் இந்த உப்பு காரம் எல்லாம் காய்க்குள்ளே இறங்கும். கூட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக எடுத்து. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே குக்கரில் நம்ம சாதத்தை ஒரு அலசிட்டு ஒரு சாதத்தை வச்சிடலாம். அதுக்கப்புறமா கூட்டுக்கு தாளித்து கொட்டிடலாம். கூட்டுக்கு தாளிச்சிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். எப்பயுமே இந்த கூட்டுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இது 2 தான் நான் போடுவேன். கடலப்பருப்பு போடுறதில்ல. அப்பாவால் இப்போல்லாம் வர வர கடலப்பருப்பு போட்டால் சாப்பிட முடியலன்றா. இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து. கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ பார்த்தேன்னா உளுத்தம்பருப்பு செவந்திருக்கா. ஸோ அது கொஞ்ச நேரம் அந்த பாத்திரத்தில் விட்டுடுவேன், வீடியோவை கட் பண்ணிவிட்டு. ஸோ நமக்கு இப்போ நூல்கோல் கேரட் போட்ட கூட்டு, தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு ரெடி ஆகிடுத்தோ. அடுத்தாப்பில் சாதத்தை வச்சுடலாம். ஸோ இப்போ ஒரு 3 சவுண்டு வந்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அடுத்தாப்பில் வந்து பீர்க்கங்காய் போட்டு ஆந்திரா ஸ்டைல் ஒரு தொகையில் அரைச்சிக்கலாம். இதுக்கு கடலெண்ணெய் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் நான். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3-4 வத்தமிளகாயும் ஒரு காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன்.
கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துட்டுருக்கேன், பெருங்காயம், இதெல்லாம் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. எல்லா சாமானையுமே நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், பருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செவக்க ஆரம்பிச்சுடுத்து. பாருங்கள், மிளகாலாம் நல்லா உப்பின்றது. இப்போ நம்ம இந்த சாமானை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா எலசாக இருக்கிறதுனால நடுவில் உள்ள சீட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ரொம்பவே எலசு காய். காத்தால் தான் இன்றைக்கி ஸ்டார் பஸார் போய் சாமான்கள்லாம் வாங்கின்னு வந்தேன். சரி, அடுத்தாப்பில் எங்களுக்கு சாமவேத உபகர்மா வருது, அண்ணாவோட பொண்ணு கல்யாணம் வருது. வெள்ளிக்கிழமை சுமங்கலி பிரார்த்தனை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், சனிக்கிழமை கணேச சதுர்த்தி. ஸோ கண்டினியூஸ்லி ஹெக்டிக்கான டேவாக வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், நான் அப்புறமா காமிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுத்து நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். ஒரு முக்காப்பதம் அரைஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு இதை போட்டு பச்சையாகவே ஒரு ஓட்டு ஓட்டி இதெல்லாம் கொஞ்சம் கரக்கரான்னு தெரிகிற மாதிரி இருக்கணும். எனி ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னாக்கா தொகையல் பார்த்தேன்னா உள்ளுக்குள்ளே அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படி தான். இதை நல்லா ஓரளவுக்கு அரைச்சுன்ட்டு கடைசியாக இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை அரைச்சின்னு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இதை அரைச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப வெழுமூனாக இருக்காது, கரக்கரன்னு தான் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ பீர்க்கங்காய் தொகையல் ரெடி ஆகிடுத்து. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் பீர்க்கங்காய் தொகையல் நமக்கு ரெடி. இன்றைக்கு உண்டான தளிகைன்னு பார்த்தாக்கா ஹோட்டல் ஸ்டைல் பொல்லங்காய் சாம்பார், அதே போல் கேரட் நூல்கோல் போட்டு தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்ட கூட்டு, ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் சட்னி, சாதம், தயிர் இருக்குது. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.